வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவுந்த வளிமண்டல சுழற்சி இப்போது குமரிக்கடலில் நிலநடுக்கோட்டை ஒட்டி நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் நிலப்பரப்பில் வளிமண்டலத்தில் தற்காலிகமாக உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி, அம்பாறைக்கு நேர்கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு நாள் மட்டும் அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை கிழக்கே முன்னேறி சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்பொழுது சற்று வலுவாக, அதாவது அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இல்லாவிட்டாலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஸ்டேஜில் தீவிரமடைந்து ஒரு நீண்ட விட்டம் கொண்ட நிகழ்வாக கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்க்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் மதுரை வரை குளிர் இருக்க வாய்ப்புள்ளது, பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது தமிழக நிலப்பரப்பில் மேல் வளிமண்டலத்தில் உயர் அழுத்தம் நீடிக்கிறது தற்காலிகமாக. அதே வழியில் இமயமலையிலிருந்து வரும் குளிர்காற்று வங்கக்கடலில் இறங்கி ஆந்திராவில் திரையேறி உள் மாவட்டங்களுக்கு வருகிறது. இதன் காரணமாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதியும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் புதுச்சேரிக்கு தெற்குள்ள டெல்டா மாவட்ட கடலோரங்களில் அங்கே அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில். இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் மாவட்டத்தில் பரவலாக மழை இல்லாவிட்டாலும் ஏதாவது உங்கள் மாவட்டத்தில் ஓரிரு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மழைப்பொழிவு கிடைக்கும் இடம் பெரும்பாலும் வேலூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மாவட்டத்தில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று உள்பகுதி பெரும்பாலும் கரூர், நாமக்கல், திருச்சி, மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான தூறல் அல்லது கருமேகங்கள் மட்டுமே சூழ்ந்து காணப்படும். வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரம், திருப்பூர் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கும் பெரும்பாலும் லேசான தூறல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான சாரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று மதுரை, மேலும் விருதுநகர், ராமநாதபுரம் இந்த இடங்களாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தேனி, வால்பாறை, திண்டுக்கல் இந்த இடங்களும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 3 சென்டிமீட்டருக்கு உள்ளாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இன்று நள்ளிரவு நேரங்களில் தென்காசி, அதாவது தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்துக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவு நேரங்களில் பகல் நேரங்களில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் நள்ளிரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. இன்று தமிழகத்தில் அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஜனவரி 3ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும்
கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் பரவலாகவே லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தென்காசி மாவட்டத்தில் தெற்கு பகுதி, மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியை பொறுத்தவரை லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை விருதுநகர் மேற்கு பகுதி, மேலும் தேனி மேற்கு பகுதி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்கள்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் மேட்டுப்பாளையம், நீலகிரி இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நாளை பெரும்பாலான இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3ஆம் தேதியை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கு குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 4ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் மழைப்பொழிவு பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்பில்லை. ஜனவரி 5, 6, 7 தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் பகல் நேரங்கள் வெயில், இரவு நேரங்கள் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று தீவிரமடைந்து மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் ஜனவரி 6ஆம் தேதி டெல்டா மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்ட கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 7, 8 தேதியில் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் ஜனவரி 8ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அல்லது ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலையோ அல்லது மதிய நேரங்களோ மழை தொடங்கும். இந்த நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று மேற்கே முன்னேறி வரும்பொழுது சற்று தீவிரமாக இருக்கும் என்பதால் கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்த்து தமிழகத்தில் மழை கொடுக்கும். இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு வரும் நாட்களில் எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் என்று வரும் நாட்கள் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போது ஜனவரி 2 இன்று காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் நாளை ஜனவரி 3ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும். தமிழகத்தில் தரைக்காற்று ஆரம்பத்தில் 3, 4 தேதிகள் குறைவாக இருந்தாலும் ஜனவரி 5ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முழுவதுமே தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். ஆனால் மதியம், மாலை நேரங்களில் மட்டுமே தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. இரவு நேரங்களில் பனிப்பொழிவு அமைதியாக இருக்கும். காற்றின் வேகம் குறைந்துவிடும். அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஜனவரி 3ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்துவிடும். ஜனவரி 3, 4 விட ஜனவரி 5, 6, 7, 8 அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு அதே வேளையில் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஜனவரி 5ஆம் தேதியெல்லாம் காற்றின் வேகம் வலிமையாக இருக்க வாய்ப்புள்ளது. 3, 4 தேதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டாலும் 5ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும். அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலில் ஜனவரி 3, 4 விட 5ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும். 50 முதல் 60 கிலோமீட்டராகவும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஜனவரி 3ஆம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கடல் அலையும் வரும் நாட்கள் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 4, 5 தேதிகளில் குமரிக்கடலில் கடல் அலை சீற்றமாக இருக்கும். அதேவேளையில் தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் ஜனவரி 5ஆம் தேதிக்கு பிறகு கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 10ஆம் தேதி வரை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.